வாக்குச்சாவடி கிளை கழகங்கள் அமைப்பதற்காக மாவட்டங்கள் வாரியாக கழக அமைப்பு ரீதியாக நியமிக்கப்பட்டிருந்த பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் வரும் நவம்பர் 2ஆம் தேதி நடைபெறும் என தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் சென்னை ராயப்பேட்டை ஔவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழக அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தலைமை கழகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியில் அமைந்துள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் விளையாட்டு அரங்கத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என் தளவாய் சுந்தரம் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினார். இளைஞர்கள் நன்கு பயிற்சி மேற்கொள்ளவும் மாவட்ட மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை பெற வேண்டியும் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கிரிக்கெட் உபகரணங்கள் மற்றும் சீருடைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி பார்வையிட்டார். சேதமடைந்துள்ள விருதசீர் ஆறு தரைப்பாலத்தை பார்வையிட்ட அவர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகம் முழுவதும் தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்பதையும் பார்வையிட்டதுடன் ஆசிரியர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு இந்த வடகிழக்கு பருவமழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தக்கோலம் பேரூராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே இல்லை. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த பேரூராட்சி நிர்வாகம், இருக்கக்கூடிய திமுக பேரூராட்சி நிர்வாகமும் சேர்ந்து எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை.